வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்வென்ட்ரி மாடியூல்ல யூஓஎம் செட் பண்றது. ஐ மீன் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வந்து எப்படி செட் பண்ணலாம், அதை வச்சு நம்ம சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் போடும்போது எப்படிலாம் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இன்வென்ட்ரி மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து கான்ஃபிகரேஷன் இருக்கு இல்லையா, இதில் வந்து செட்டிங்ஸு. ஸோ செட்டிங்ஸில் போயிட்டு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வந்து நம்ம வந்து எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இன்வென்ட்ரி இன்வென்ட்ரியில் நான் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வந்து எனபிள் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்படியே சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா, இதை எனபிள் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே யூஏஎம் கேட்டகரிஸ் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டு, வெயிட், ஒர்க்கிங் டைம், இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு. இன்க்ளூடிங் இதில் இல்லை அப்படின்னா நம்ம வேற இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து நியூவில் போயிட்டு செலக்ட் பண்ணி நியூவாக கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் எடுத்துக்கலாம். ஸோ யூனிட்டில் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட், அதாவது யூனிட் ஒன்றுக்கு டசன் வந்து 12 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 12 டசன் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து மீனிங்கு. ஸோ இது வந்து சேல்ஸில் வந்து எப்படி சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸில் வந்து ப்ராடக்ட்டில் எப்படி செட் பண்ணுறது, அப்புறம் வந்து எப்படி சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நியூவாகவே கிரியேட் பண்ணுறேன். இப்போ ப்ராடக்ட் போயிட்டு இங்கே வந்து நியூவில் நான் இப்போ வந்து டசன், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பென்சில் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கிறேன். பென்சில். இது வந்து ட்ராக் இன்வென்ட்ரி. ஸோ யூனிட்ஸ்லேயே கொடுத்தாச்சு. ஸோ சேல் ப்ரைஸ் ஒரு ஒரு 60, காஸ்ட் வந்து ஒரு 40 ருபீஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டசன் அப்படின்றது வந்து கொடுத்துக்கிறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஆன் ஹேண்ட் வந்து 0. இப்போ வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் மாடியூல் போயிட்டு நியூவாக ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம். இப்போ வந்து இதில் நான் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன். ஏதோ ஒரு வெண்டர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நான் பாலா அண்ட் கோ அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட் பென்சில், அது வந்து நான் ஒரு குவான்டிட்டி கொடுத்துக்கிறேன். ஸோ யூனிட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 ருபீஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். கொடுத்து இங்கே வந்து கன்ஃபார்ம் ஆர்டர் வந்து கொடுத்துறேன். ஸோ நான் ரிசீவ்டு பட்டன் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு குவான்டிட்டி, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 12 கிரியேட் ஆயிருக்கா. இதை வந்து நான் வேலிடேட் பண்ணிக்கிறேன். வேலிடேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சேல் பண்ணலாம். இப்போ இன்வென்ட்ரியில் வந்து ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட்டில் பென்சில் வந்து ஆன் ஹேண்டில் 12 இருக்குது. ஸோ இப்போ வந்து சேல் பண்ணுறேன். ஸோ இங்கேயும் நான் வந்து பாலா அப்படின்றவருக்கே சேல் பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். பென்சில் ஒரு குவான்டிட்டி மட்டும் நான் இங்கே வந்து 60 ரூபா செட் பண்ணியிருக்கேன் சேல்ஸில், அதனால ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் டெலிவரியில் போயிட்டு வேலிடேட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு குவான்டிட்டி மட்டும் வெளியே போயிருக்கு. இப்போ ப்ராடக்டோட ஸ்டாக் வந்து பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆன் ஹேண்டில் 11. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.